வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். வீட்டிலேயே எக் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எக் ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடானது 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் 2 பூண்டு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கேப்சிகம் எடுத்து ரெட் கலர் க்ரீன் கலர் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அந்த வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு சில்லி எடுத்து போட்டிருக்கேன். நல்ல பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வேகும் போதே நம்ம லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். இது கூடவே கோஸ் எடுத்து போட்டுக்கோங்க. கோஸ் நல்லா வெந்து வரட்டும். இப்போவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்து போட்டிருக்கேன். சைடில் 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை நல்லா பீஸாக கட் பண்ணி நல்லா நேராக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண முட்டையை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் லைட்டாக பெப்பர், லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி இன்றைக்கி நான் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே தோசைகளில் ஊற்றி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா அந்த ஸ்பூனை வச்சு சேடாக இழுத்து விட்டுக்கலாம். இப்போது அந்த சப்பாத்தியில் அப்படியே போட்டு நடுவில் அதை எடுத்து வச்சு மேலே மயோனீஸ், ஃப்ரெஷ் க்ரீம் என்னன்னாலும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஒரு ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லாருமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.